நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 என்பது கேந்திரம். 2, 5, 8, 11 என்பது பணபரம். 3, 6, 9, 12 அபோக்லியம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியாம இருக்காது. அப்ப ஒரு மனிதனுக்கு மேசம், கடகம், துலாம், மகரம், மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த இடத்தில் இருந்து, அதாவது காலபுருஷனுடைய 1, 4, 7, 10 இருந்து திசை நடத்த சுகமோ சுகம், 100% உண்மை. காலபுருஷனுடைய 2, 5, 8, 11 என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த இடத்திலிருந்து திசை நடத்த பணம் வரும், நிச்சயமாக வரும். முதல்ல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு பார்க்காதீங்க. நான் சொல்லுகின்ற மாதிரி காலபுருஷனுடைய லக்கணத்திற்கு ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த இடத்திலிருந்து திசை நடத்த பணம் வரும். ஏன்னா அது பணபரஸ்தானம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 3, 6, 9, 12 என்று சொல்லக்கூடிய அந்த உபய லக்கணங்களில் இருந்து திசை நடத்த பெரும்பாலும் சுகம் இருக்காது. ஒருத்தருக்கு மிதுனத்திலிருந்து திசை நடத்தினாலும், கன்னியிலிருந்து திசை நடத்தினாலும், தனுசிலிருந்து திசை நடத்தினாலும், மீனத்திலிருந்து திசை நடத்தினாலும் அந்த திசை அவ்வளவு சுகமாக இருக்காது என்பது சாஸ்திர விதி. ஏன்னா எனக்கு குரு திசை மிதனத்திலிருந்து நடத்தினது, அவ்வளவு சுகம் இல்லை. அதற்கடுத்து சனி திசை ஸ்திரத்திலிருந்து நடத்தினது, அள்ளி கொடுத்தது. இப்ப விருச்சிகத்திலிருந்து திசை நடத்துது, பணவரஸ்தானம் இன்றும் இருக்குது. இதையெல்லாம் நமக்கு நாமே பரிச்சித்து பார்க்கணும். அதாவது முன்னோர்கள் சொல்லி வைத்தது கரெக்டா தான் சொல்லி வச்சிருப்பாங்க. நாம அதை பரிச்சித்து பார்க்கணும். பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, அபோக்லியம் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் அபோக்லியத்தில் கிரகம் இல்லாமல் இருந்தால் கஷ்டம் இல்லை. உபயத்தில் இருக்கும் கிரகத்தின் மீது எப்பயுமே கவனமாக இருக்கணும். இந்த கிரகத்திடம் கவனமாக இருந்தால்தான் நீங்க செய்யணும். அபோக்லியம் என்பது போராட்டம், பிரச்சனைக்குரியது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சரத்திலும் ஸ்திரத்திலும் கிரகம் இருந்து விட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். உபயத்தில் கிரகம்